இந்த தடவை தீபாவளிக்கு ஓமப்பொடி பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீட்டிலையே சூப்பராக 2 கப்பு கடலை மாவு, 1/2 கப்பு அரிசி மாவு, கொஞ்சம் மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி. இதுக்கு முக்கியம் ஓமம் தான். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு லேசாக மணம் வர வரைக்கும் வறுத்து பொடி பண்ணி அது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு, கொஞ்சம் காரப்பொடி, இதெல்லாம் போட்டு நல்லா சலிச்சு எடுத்துடணும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இதை நல்லா கையால் கலந்து விட்டுருங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசையணும். ஏன்னா நிறைய ஆகிடக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. மாவு புழியறது கஷ்டமாக இருக்கும். எண்ணெயை சூடு பண்ணுவோம். இப்போது முறுக்கு நாழியில் எண்ணெயெல்லாம் தடவிடுங்க. இதில் நம்ம கொஞ்சம் மாவு எடுத்து எவ்வளோ மாவு வேணுமோ முறுக்கு நாழியில் போட்டுட்டு எண்ணெயில் மெதுவாக புழியணும். மெதுவாக புழிஞ்சிடுங்க. 1 நிமிஷம் தான் ஆகும் வேகிறதுக்கு. ஒரு 30 செகண்ட்ஸ் இந்த பக்கம், 30 செகண்ட்ஸ் இந்த பக்கம். இதே மாதிரி எல்லா ஓமப்பொடியும் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நிறையவும் வரும். வீட்டில் செய்யும்பொழுது ஆரோக்கியமாகவும் இருக்கும். கடைசியில் கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் பொரித்து போட்டுடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.